கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல 9ஆம் மாதம் 17ஆம் தேதியை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். கர்த்தர் எப்போதும் உங்களுடனே கூட இருப்பார். இனி காலம் செல்லாது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் கர்த்தர் எப்போதும் உங்களுடனே கூட இருந்து பக்கத்திலேயே எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். விசேஷமாக சங்கீதம் 129 சங்கீதம் 1-2 வசனம் சொல்லுகிறது, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், அநேக தரம் என்னை நெருக்கியும் என் மேற்கொள்ளாமல் போனார்கள். பிரியமான தேவச்சனமே, உங்களை அநேக தரம் நெருக்கினவர்கள், ஒடுக்கினவர்கள் மேற்கொள்ளாமல் போனார்கள். எதையும் மேற்கொள்ளாமல் போனார்கள். கர்த்தர் அவர்கள் செய்த அநீதியையும் அக்கிரமத்தையும் உங்கள் மேல் வர ஒட்டாமல் உங்களை காத்தார். ஆமென். உங்களை பாதுகாத்தார், உங்களை அரவணைத்தார். உங்களை நேசிக்கிற கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அதை அறியாதிருந்தீர்கள், இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எப்போது உங்களுடனே கூட இருக்கிறார் என்பதை அறியாதிருந்தீர்கள். இப்பொழுது கர்த்தர் அதை தெரியப்படுத்துகிறார். அநேகரும் உங்களை நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். அதுவும் இம்பார்ட்டன்ட். பிரியமான தேவச்சனமே, யாருமே எதுவுமே உங்களை மேற்கொள்ளவில்லை. மேலானவர் உங்களை பாதுகாத்தார், மகிமை உள்ளவர் உங்களை பாதுகாத்தார். ஆக எது குறித்தும் கலங்காதிருங்கள். எப்போதும் உங்களுடனே கூட இருப்பார். காட் பிளஸ் யூ.